ஜெபம் பண்ணுகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர்கள் அன்பின் நல்ல தேவனே, தர்மையான காலங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வெளியில ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வுனாலே உங்கள் பரிசுத்த இதயத்தோடு உடைய சன்னிதானத்தில் உங்கள் தொழுது கொள்வதற்கு நீங்கள் அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆராதனை முழுவதும் நம்முடைய தெய்வீக பிரசனத்தினால நீங்கள் வழிநடத்தபடியாக செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய சன்னிதானத்தில் சேரும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனை முழுவதையும் நம்மை பொறுப்படுத்த வழிநடத்தும் மீட்பர் இயேசுவின் குழந்தை மக்களின் ஜீவனுள்ள பிதாவே. ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 410, இருநூற்றாண்டு கீதம் 26, பாமாலை 14. ஆராதனை கீதம் 410, இருநூற்றாண்டு கீதம் 26, பாமாலை 14. அனாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனை. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகி அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு என் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியவர்களோ. தேவனுக்கு இருக்கும் படிகள் நெருங்குண்ட ஆவிதான், தேவனை நெருங்குண்டதுமான இருதயத்தை நிர்புறக்கடியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தரப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும் ஆனாலும் நான் நம்மாய் போகாதபடிக்கு உடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மன திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல இருக்கிறேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியை நியாயத்திற்கு பிரவேசியாதீங்க. நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாம் இழந்துகிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும்
பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மன்னித்துக் கொள்ளாமல் பணியவும் தாழ்மையில் துக்கமும் கீழ்ப்படுத்தக்கூடிய இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் மைய வருகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தால் அறிக்கையிட வேண்டுவது மஞ்சி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மென்மையான உபகரணங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சுத்தத்தோடும் பரம கிருபாசனத்தில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் முழங்கால்படி பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் வல்ல பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல போனோம். எங்கள் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் பிணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக செய்தோம். இந்த யாவும் செய்த காரியங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவனுடைய கட்டளை மூலமாய் மனிதர்களுக்கு செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகி கொடுத்ததை எங்களுக்கு இறங்கும். அவ்வித கரைகளை பொறுமையாயிரும். பாவத்தின் முகப்படுகிறதை தீர்ப்படுத்தும். மிகவும் விருப்பமுள்ள பிதாவே, பரிசுத்தம் உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் கிடைக்கும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வைத்திருக்கிறோம். தேவனை பிரதிரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் சுவாபம் லட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை சங்கிலினால் எங்கள் கட்டுண்டவர்களாயும் ஒரு கவனம் இந்த இறக்கத்தினாலே எங்கள் கட்டளை விடுதலாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்துரைக்கிறவருமாய் ஏற்றுக்கிறதுக்கு உண்டாகும் வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற Amen.
மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷித்த சங்கீதம் சங்கீதம் 8. சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதரிடம் சற்று சிறியவனாகி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தாவே, நாமும் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. முதலாவது வேதவாரம் வாசிக்க வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற முதலாம் வேதவாரம் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சைத்தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலைகளையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயத்தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையாவது அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்தை செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாலாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்செடியும் நெறிஞ்சலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அவருடைய மனமகிழ்ச்சியின் ஆற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது. மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் கூடியில்லாத இருக்கும். 10 நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரேபடி ரசம் தரும், ஒரு கலவிதை ஒரு பூரணியும் விளையும். சாராயத்தை நாடி அதிகாலையிலிருந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டுடி போகும் அளவு குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புரவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்தியை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களின் கனமுள்ளவர்கள் பட்டினினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் நாவரண்டு போகிறார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதவாரம் வாசித்தார்கள்.
வாசிக்க வேண்டிய இரண்டாவது வேதபாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன்னது சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனே அல்லவே. ஆசிரியர் இரண்டாவது வேதபாடம் வாசித்தை. பிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார்கள். படைப்பின் சீர்கேடு. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலைகளை அதற்கே நீ செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? ஏசாயா 5:4. படைப்பின் சீர்கேடு. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். படைப்பின் சீர்கேடு. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்த எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்த அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். படைப்பின் சீர்கேடு. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத இந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வருகின்ற வார்த்தைக்கான சத்தியவசனம். லெந்து மீட்பின் காலம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்
உன்னை பின்னாலே காக்கும். சபை மக்களுக்கு ஒரு சில அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடித்த பிறகு வாலிப பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை வாலிப பெண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் தாய்மார்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மாலை 3:30 மணிக்கு பாடசாலை வகுப்புகள் நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் கனஆர்தர் வர்கசி சபைமன்றம் அளவிலான வேத ஆராய்ச்சி கூடுகள் இன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை கிறிஸ்து ஆலயம் திருவள்ளூர் காலனி வகுத்தாங்குப்பம் சேகரத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை நாங்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து ஆலயம் திருவள்ளூர் காலனி வகுத்தாங்குப்பம் சேகரத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்தில் நமது ஆலயத்தில் IMS ஊழியத்திற்கான விற்பனை விழா சிறப்பாக நடைபெற்றது. IMS ஊழியத்தின் கணக்குகள் வருகின்ற மார்ச் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக முடித்து சபை ஊழியரிடம் ஒப்படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற மார்ச் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக விற்பனை விழாவின் கணக்கு வழக்குகளை முடித்து சபை ஊழியரிடம் ஒப்படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். IMS ஊழியத்திற்காக நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் சபை ஊழியரை அணுகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் நடைபெறும் முன்னிறுவை ஜெபம் மற்றும் துதி ஆராதனையை தாக்க விரும்புகிறவர்கள் சபை ஊழியர் அல்லது சபை நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும் முன்னிறுவு ஜெபம் மற்றும் துதி ஆராதனையை முன்வந்து தாங்க விரும்புகிறவர்கள் சபை ஊழியர் மற்றும் சபை நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். இன்று இந்த ஆராதனை முடித்த பிறகு தாய்மார்கள் சார்பாக குழுக்கள் பரிசு வைக்கப்பட்டுள்ளது. யாவரும் ஆராதனை முடித்த பிறகு இருந்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பெயர்கள் குழுக்கி பரிசு கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனை முடித்த பிறகு குழுக்கள் பரிசு வைக்கப்பட்டுள்ளது. சபை பிள்ளைகள் யாவரும் இருந்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக பிரதர் ஆபிரகாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாளாக அதிகாலை ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாள் ஆகையால் காலை ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். இன்று மாலை ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இன்று மாலை ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் பெயர்களை வாசிக்கிறேன். 23ஆம் தேதி சாமுவேல் சன் ஆஃப் ராஜமணி ஓஸ்பேட். 23ஆம் தேதி மெர்லின் வைஃப் ஆஃப் MDA ராஜன் ஈரோடு. 28ஆம் தேதி சாலோ ஹெலேனா டாக்டர் ஆஃப் பி யாக்கோப் ஓஸ்பேட். இவர்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். 23ஆம் தேதி ஜி கிறிஸ்டோபர் சி கிரேனாபு சீரகுப்பா. இவர்கள் தங்களது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். வருகின்ற நாட்களில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இப்பொழுது பாடகர்கள் ஒரு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம்.
தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே, வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை அவர்கள் வாசிக்க கேட்டீர் ஆண்டவரே. பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இதோ உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஆண்டவரே. உடைய வலது கரத்தினால் உடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தாயும் கருவில் பிறந்தது முதல் கொண்டு இதுவரை கிருபையாய் வழிநடத்தி வந்த தேவன், எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா சோதனைகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து வந்ததற்காக உங்களுக்கு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாகவும் உடைய பிள்ளைகளை வைத்திருக்க கிருபை செய்யப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய சமாதானம் நிறைவேற்றி போகும் ஆண்டவரே. இந்த வருகின்ற புதிய வருடத்தில் அவர்கள் எடுத்து வைக்கிற புதிய வருடத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் உடைய பிள்ளைகளுக்கு முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் உடைய பிள்ளைகளை நன்மையால் முடிசூட்டி ஆண்டவரே சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக உடைய பிள்ளைகள் வாழ்வில் நடத்தபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிறது வேண்டல்கள் எல்லாவற்றையும் நம்ம நீர் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதத்தோடும் பலத்தோடும் சுகத்தோடும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மூலமாக உடைய கருத்து தாத்து தருகின்றோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் எழுந்து நின்று நூறாம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
மனுக்குலமாகிய எங்கள் மீது அன்பு கொண்டு உமது சாயலை எங்களை படுத்ததற்காக உண்மை துதிக்கிறோம். எங்களது கீழ்ப்படியாமையினாலே பரிசுத்தத்தை இழந்து தேவனின் எங்களை படைத்த நோக்கத்தை மீறின குற்றத்திற்காக மனம் வருந்துகிறோம். எங்கள் சீர்கேடுகளை நாங்கள் உணர்ந்து சீர்திருத்தவும் சிலுவையில் ஜீவன் தந்து எங்களை மீட்ட உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு மனுக்குலமாகிய நாங்கள் புதுவாழ்வு பெறவும் அருள்கிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சமாதானத்துக்கு காரணரும் ஏக சித்தவர் விரோதமாகிய தேவனை உம்மை என்பதே நித்திய ஜீவன் உம்மை செயல்பது மேசியாதீனம் தேவரேதத்து மக்களுக்கு அடையாளத்தை நாங்கள் எந்த விரோதிகளை வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமைகள் நித்திய தேவனே இந்நாள் வரைக்கும் நிற்கமாய் நிறுத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாரும் பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமல் ஒரு பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுமையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாசேகர சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவன் எங்கள் அதிர்ஷ்டமார்களும் பெருமார்கள் அவர்கள் சர்ச்சைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியத்திற்கு கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் முகத்துக்கு பரிமாணங்களை நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணியவர்கள் பேச்சியதர்களும் கர்த்தாவே எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்து உண்டாக இதை கட்டளையிட்டார்கள். தேவ செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 539, இருநூற்றாண்டு கீதம் 321, பாமாலை 143. ஆராதனை கீதங்கள் 539, இருநூற்றாண்டு கீதம் 321, பாமாலை 143. வானமும் பூமியும் சமஸ்த அர்த்தம். Amen.
செய்த கிருபைகள் மகா உன்னதமானவர்கள். வானத்தின் பூமியெல்லாம் படைத்த தேவன் அற்புத கிருபையுமாக எங்களை நினைப்பதற்கு நன்மை மாறும். என்னை மறைத்து இந்த நாளிலே உங்கள் வாரத்தையும் உங்கள் நோக்கத்தையும் உங்கள் எதிர்பார்ப்பை எங்களோடு நீ பேசியது நாங்கள் கீழ்ப்படியட்டும். நீ விரும்புகிற கனி கொடுக்கிற அளவுக்கு எங்களை மாற்றிருக்கோம். பேப்பராக குடும்பமாய் ஒவ்வொரு பேசி தொட்டு ஆசை அடியனை மறைத்து நீ பேசும் எல்லாமே இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியிலே நான் இருப்பதற்கு ஆண்டு எனக்கு கொடுத்த வாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். செய்தி கொடுப்பதற்காக சகோதரர் ஆபிரகாம் வந்திருக்கிறார் சொன்னார்கள். ஆபிரகாம் வரவில்லை, ஆவியானவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு மனுஷனை வச்சு ஒன்று செய்யும். உங்களைப் போல நான் படுவாவியாய் உள்ளவன். ஆனால் கர்த்தர் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தால் கல்வியை சுத்திகரித்து ஒரு பலவீனமாக அப்படி வாழ நிறுத்திக்கிறார். அவ்வளவுதான். ஆகியால் நம்மோடு பேச போகிறார். சில காரியங்களை நாம் பேச போகிறோம். ஆண்டு பேச போகிறார், நாம் கேட்க போகிறோம். சத்தியத்தை குறித்து நாம் ஒருவேளை அலட்சியமாக இருக்கக்கூடிய காரணம் இந்த ஆணில ஆராதனைக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 2 மாதமாக தங்கையாவதுக்காக என்ன பேசலாம் ஆண்டவரைன்னு சொல்லி கடந்த மாதம் வர முடியாவிட்டாலும் இந்த மாதிரி கிருபையாக இந்த மத்தியிலே வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் யாரும் வர முடியாது. ஜனவரி 1ஆம் தேதி இருந்து நடந்த சம்பவங்கள் இந்த வாரம் என்னை மிகவும் பாரப்படுத்தினது. எல்லாம் சபையாக உணர்ந்து கொள்வோம் என்றால் அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு காட்சிகளும் ஒரு சம்பவங்களும் இந்த நாளை திருவசனத்துக்கு இது காரணமாக இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் வருஷந்தோறும் லெந்து நாளை சந்திக்க போகிறோம். அடுத்த வாரம் அடுத்த வாரம் சாம்பல் புதன்களுக்கு போக போகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆலோசி பார்த்து இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எழுப்புகிற காரியத்தை நாம் நிறைவேற்றிருப்போம் என்றால் நிச்சயமாகவே மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். பாடல்கள் பாடிய நாம் 10வது பாடல் கடைசி வரி இப்பொழுது பாடின பாடல்கள் எல்லாம் படைப்பின் மகத்துவத்தை சொல்லியிருக்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு தேவன் உங்களை என்னை நேசிப்பார் என்றால் இத்தனை கோடிக்கணக்கான எண்ண முடியாத கோடிக்கணக்கான கிரகங்களெல்லாம் படைத்த ஒரு ஆண்டவர் உங்களை என்னை நினைப்பாக்கி இந்த ஒரு சின்ன கோள் பூமி என்ற கிரகத்திலே போட்டு உங்களை என்னை மனிதனாக படைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100கணக்கான ஆண்டுகளாக உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகள் உலகத்தை முழுவதும் அண்ட சராசரி அண்டவெளிகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த வாரம் முழுவதும் நான் தேடி பார்த்தேன். ஏதாவது என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பார்க்கும் போதெல்லாம் பறிக்கிறது ஒரு கிரகத்தில் ஒரு உயிரினத்தை பார்க்க முடியவில்லை. எல்லாம் வெற்றிடமாக இருக்கிறது. அப்படியானால் நீங்களும் நானும் யார்? ஆண்டவர் பெரிய எதிர்பார்ப்போடு தான் உங்களை நீங்கள் உண்மையிலே வைத்திருக்கிறார். சாதாரண மனிதராக இல்லை. ஆனால் நாம் நடக்கிறதெல்லாம் நடந்து கொள்கிற முறையெல்லாம் வேதனையாகவும் ஒரு ஆண்டவர் எதிர்படுகிற காரியமாக இருக்கிறது. இந்த மாதிரியே ஒரு சில காரியம் சம்பவங்களை சொன்னால் உங்களுக்கு ஒருவேளை எப்படி இருக்கிறோம், நாம் என்ன செய்யலாம். நான் பிரசங்கம் பண்ணுவதற்காக இல்லை, சபையாக கூடியிருக்கிறோம், நாம் என்ன செய்ய போகிறோம், இதற்கு என்ன செய்யலாம். நீங்கள் நான் இந்த நாளிலே கவலையற்றவர்களாக யாருக்கு வந்த வினையோ என்று இருக்கும் என்றால் ஒரு நாள் ஆண்டவரிடத்திலே கணக்கு கேட்பார். பிரகாசபுரத்திலே ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. உடனே குருவானவரை கூப்பிட்டு சில காரியத்தை சொன்னார். ஐயா இப்படி செய்தால் நல்லா இருக்குமே, இப்படிலாம் நீங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கீங்களே, ஏன் ஓப்பனாக பண்ணேன் கருத்த பாடத்துக்காக பரவாயில்ல. உடனே அவர்கள் பதில் சொல்லவில்லை. அடுத்த வாரம் பிரசங்க வீடாக வந்தது. ஆராதனை உட்கார்ந்திருந்தேன். எடுக்கிறப்ப ஒரு செய்தியை கொடுத்தார்கள். உதாரணம் சொன்னார்கள். அது என்னை பார்த்து சொன்னார்கள் என்று உடனே நான் புரிந்து கொண்டேன். உயர்ந்த மரத்திலே 2 வௌவால் தொங்கிக் கொண்டிருந்ததாம். ஒன்றை வந்து பார்த்து சிரித்ததாம். ஆஹா சொல்லி வாய் திறந்து சிரித்துதான் கீழே நடமாடிய மனிதர்கள் அதை பார்த்து போனாராம். அந்த ஒரு வௌவால் சிரித்ததான். அடுத்த வௌவால் கட்டிச்சான். நீ ஏன் சிரிக்கிறா அப்படின்னு கட்டிச்சான். உடனே இந்த வௌவால் சொல்லிச்சான், கீழே பாரு மனசுக்குள்ள பாரு எல்லாரும் தலைகளை நடக்கிறாங்க பத்தியா, அதான் பார்த்தேன் அவங்களை பார்த்தேன் சிரிப்பா வந்துச்சு அப்படின்னு.
அந்த ஒவ்வொரு சில அடையாக நீ தான் தலைகளை வந்துடா அவங்க உங்களுக்கான நடக்குச்சா அப்படின்னு சொல்லி குடிச்சுக்கணும் இல்லைன்னா கதையே. அவர் அப்படி சொல்லலை. என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாரும் சிரிச்சாங்க, எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. இதே போல இன்னைக்கு மனுஷர்கள் இருக்கிறார்கள் என்று என்னை அப்படி பார்த்தாங்க. நான் சிரிச்சுட்டேன். காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் என்று இந்த வாரம் நடந்த நிகழ்ச்சி. பைத்தியமாகி காய்ச்சத்தை போட்டுக்கிட்டு ஜெபிக்கணும் சொல்லுவேன். நான் பிரயாசம் சொல்லலை. என்னதான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ பிரசனம் பண்ணுறேன், நாளைக்கு ஏன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். ஒழுங்கா இல்லைன்னா ஆமாம் பைத்தியம் ஆகி எங்கே வந்து இருக்கோ தெரியாமல் சர்ச்சு கேம்பஸ்க்கு வந்து நின்றுருந்தேன். யோசிச்சு பார்த்தேன். இந்த வசனம் அதுக்கு தான் சொல்லப்பட்டதோ, வேலி பிடிக்கப்பட்டதோ யோசிச்சு பார்த்தேன். ஜனவரி மாதம் முதல் வாரம் நம்முடைய சேகரத்தை நம்ம இங்கே செய்கிறோம்ல, நம்ம திருமண்டலத்தின் சேகரத்தில் ஒரு சபைக்கு இரவு செய்திக்காக வருகை குறித்து பணக்காட்சி மூலமாக இயேசு வரப்போகிற அவரை சந்திக்க ஆயத்தமா என்று சொல்லும்போது அத்தனை பேருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் பெரிய கிரியை செய்தார். சார் உங்களுடைய சபை ஊழியரை போல ஒரு பயிற்சி முடித்து குருவானவருக்கு எதிர்பார்த்த ஊழியம் இருந்தால் நம்ம சொன்னார். ஊழியத்துக்கு வந்தேன், இன்றைக்கு தான் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். அதனால தான் சொன்னேன் ஆவியானவர் பேசுகிறார் சொன்னேன். தெரியவே ஆகும் எதற்காக ஊழியத்துக்கு வந்தேன் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சாட்சியாளர்கள் 3 நாளைக்கு முன்பாக கடைக்கு வந்தார்கள். சபைக்கு வந்தீங்க, ஒரு கோயில் குட்டியாக நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம். அவருக்கு 69 வயசு. எல்லாருக்கும் எச்சரிக்கைக்காக சொல்லுங்க, எனக்கும் எச்சரிக்கையாக நான் எடுத்துக்கொண்டேன். உலகம் எவ்வளவு பயங்கரத்தில் இருக்கிற சாசி எவனை விழுங்கலாம் வந்து வகையை சுற்றி தெரிவிக்கும். நான் விசுவாசி, பிரசங்கம் பண்றேன், நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் சாதிச்சுட்டேன் அப்படின்னா தப்பு கஷ்டம். புரியுதா? அப்போதான் 69 வயசு அவர் செய்யக்கூடாத ஒரு தவறை 6 வயசு ஒரு பெண் பிள்ளையை செய்து விட்டார். அதான் ஓப்பனாக சொல்ல முடியாது. அவருக்கு பிள்ளை வீட்டில் சொல்லுது, ஊர் எப்படி இருக்கும் நீங்கள் நடந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா? 2 குடும்பம் பயங்கரமாக மோதுகிறது. அந்த பிள்ளையுடைய பாட்டி சபையிலே தாய்மாசனுக்கு முதன்மையானவர்கள், ஜபத்தில் அவரை உறுதியாக்கிறவர்கள், வைராக்கியவர்கள், எல்லாரும் பயங்கர சண்டை. இந்த ஊழியர்களை சமாதானப்படுத்தி ஒரு மண்டிக்க வைத்து எப்படியோ பேசி சமாளித்து ஒரு நாள் முழுவதும் ஆகிவிட்டது. போலீஸ் போக வேண்டும் சொல்ல பெற்றவருடைய அவருடைய பிள்ளைகள் 2 பேரும் காலில் விழுந்து ஒரு காலில் விழுந்து தெரியாமல் செய்தோம். நான் ஊரை விட்டோன்னே எங்கள் அப்பாவால் வெளியே போயிடுவேன் நினைச்சேன். என்ன செய்யணும்? நீங்களா என்ன செய்யணும்? மன்னிச்சு ஊரை விட்டு போறாங்க. உடனே இன்னொரு மகன் வர போலீஸ் போன் பண்றாரு. தகப்பான 69 வயசு அரெஸ்ட் பண்றாங்க. 5 வருஷம் சிறை தண்டனை இந்த வாரம் கழிச்சு. 2 குடும்பமும் ஆயுத வரல. இனி வர முடியுமான்னு கேட்டாங்க. ஒரு நாள் வாங்கலாம் அப்படின்னாங்க. எங்கே வர என்ன சொல்ல யோசிப்பாங்க. காலம் அங்கேயே போகும். இதுதானே கடைசி காலம் வந்துட்டோம். வேலி பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். இது ஒரு பக்கம் வைக்கிறது. இன்னொரு போது சபை அடுத்தபடியாக குருவான ஒரு பிஷப்புக்கு அவங்க இருக்கக்கூடிய ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு பரிசுத்தமான சொல்றேன். உலகத்தில் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். தங்கமானபுரம் கடம்பூர் பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. பிரகாசபுரம் சேவை சார்பாக குருவாக்கப்பட்ட சாலை. அதில் ஒரு நபர் அந்த ஆலயத்தைக்கு இடம் கொடுக்கிறார். ஆலயம் கட்டப்படுகிறது. எல்லாருமே இந்த வேலையை செய்தோம். ஆலய பிரதர்ஷிக்கு வந்தோம். மத்தியில் வந்து ஒரு நபர் இருக்கிறார். அது யாரும் தெரியும், யாரும் தெரியுமா வந்திருக்கவர்கள் அந்த ஏரியாவில் உள்ளவங்க அத்தனையும் பொன்னாலையால் மூடினார்கள். அவர் வேதனையாக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆலயத்தை கட்டி எவ்வளோ ஒரு மனுஷனை தூக்கி வச்சு இவ்வளவு பொன்னால போடணுமா? வேதனைப்பட்டேன். ஆவியாக எவ்வளவு வேதனைப்பட்டு யோசிப்பாங்க. இது பொன்னால போட இடமா? ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு நிலைமையை பார்த்தேன். தெருவில் செத்து கிடக்கிறாரு. யாரும் கேட்கறக்கு ஆள் தெரியாது. இதான் நம்ம எங்கே போவோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். பணம் கூட வரக்கூடவில்லை. இதே நிலைமை தான். ஆழ்ந்தவர் தனக்கு கௌரவம் தந்துக்கா, மதிப்பை தந்துக்கா, மரியாதை தந்திருக்கு, மரியாதை தந்துக்கான்னு சொன்னோம். பொத்திட்டு இருக்கணும். அப்படிதானே? ஆமாம்.
நாசிரியர் தான் ஒரு பிரபலமான ஊழியர். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தெரியும், சைக்கிளில் கால் சட்டை போட்டுட்டு பைத்தியக்காரனை போல போயிட்டு இருக்காரு. யாரும் சொல்றாருன்னு தெரியும் புரியுதா? இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய வேலையில திருச்சபையை நீங்கள் நான் செய்யலைன்னா ஒரு நாள் கணக்கு புரியுதா? முதல் சொல்ல போன நீங்கள் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். கொரிந்தியர் சொல்றார், பரிசுத்தவான்களுக்கு எழுதுறது கொரிந்தியர் புத்தகத்திற்கு. பாவிகளுக்கு எழுதப்பட்டது இந்த வேதம், பரிசுத்தவான்கள் எழுதப்பட்டது. பரிசுத்தத்தை நீங்கள் நான் காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. என்னென்றால் கடைசி காலத்தில் வந்துட்டோம். அந்த தங்கமால் படத்தை நீ வாங்க, எப்படியாவது அந்த மக்களை பாதுகாக்கணும். எதுக்கு அந்த தங்கமால் படத்தை இடம் விட்டுட்டேன் அப்படின்னா, அந்த ஆலயத்துக்கு இடத்த தந்தவருக்கு ஒரு சபைக்குள்ள சின்ன சட்டம் வந்துட்டு ஒருவரை ஒருத்தர் கொலை பண்ணிட்டு அங்கே நடக்கு. நம்ம சபை எங்க போனோங்கிறது தான் சொல்லிட்டு இனி விளையாட்டாக எத்தனை எல்லாமே நம்ம வாழ்ற ஊர்ல நீங்கள் நானும் மிஷினரி மறந்துவிட, நீங்கள் நானும் ஒரு ஊழியர், நீங்க நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். உழைச்சோம், சாப்பிட்டோம், தின்னோம், தூங்கணும், அடுத்த பண்டிகை கொண்டாடணுங்கிறதுக்காக ஒரு ஆண்டவர்களை என்ன வைக்கிறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பாரத்தை உங்கள் மத்தியில் என்ன வைக்கிறார். தகப்பனை கொலை செய்த உடனே மில்ட்ரி வேலை பார்க்கிறாரு, அவர் வர தகப்பனை பண்ணாரு, அவர் விட்டுறாரு. ஆளுக்கு ஜெயிலுக்குள்ள சபையில் ஆட்டு வாங்க, ஏதாவது செய்யும் போறோம், போங்க நீங்களும் அப்படிப்பட்ட நாங்கள் தேடி செய்யணும். இதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு சபை யார் கையில் இருக்கு? திருச்சபை யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கணும்? யார் கையில் இருக்கு தெரியுமா? பிரபலமான சபை போதற்கு 10 லட்சம் கொடுக்கும் சம்பளம் மாசம் சபையை கவனிக்கிறோம். 10 நான் சொல்லுங்க 10 லட்சம் புற மதத்தை சேர்ந்தவர்களை நிர்வாகத்துக்கு நீங்க திருமணம் கொடுத்து யார் காரணம்? யார் காரணம்? நான் தான் காரணம், நம்ம தான் காரணம். யாரோ பண்ணாங்க அப்படிதானே? என்னைக்காவது இன்னைக்கு ஆலயம் வந்திருக்கீங்க, சபைக்காக ஆராதனைக்காக சபை மக்களுக்காக நான் ஜெபிச்சே சொல்லக்கூடிய கையும் கையெழுத்த முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த தங்கியாபுரத்துக்காக நான் ஜெபித்தேன் சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? ஒண்ணு. தரிசனம் பண்ண வரல, திரும்பி பார்க்கறதுக்காக உங்க சபை ஊழியர்க்காக சொன்னீங்களா? நீங்க ஒரு பிரசனம் பண்ண வருவானே அவனுக்காக சொன்னீங்களா? நேற்று இரவு 8:30 மணிக்கு சரியா சரி பண்ணணும் அப்படின்னு டைம் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு 9 மணி ஊழியத்துக்கான ப்ரேயர் டேட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு காரியம் சொன்னார், உங்கள்கிட்ட சில காரியத்தை பேசணும், ஆனால் ஏதாவது சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லப்படி நடந்துப்போம். எதுக்கு அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு போங்க சொன்ன காரியத்தை. இல்லை ஒரு இடத்துக்கு போனேன், யெகோவா கர்த்தர் ஆனால் இயேசு தெய்வம் இல்லை அப்படின்னாரு. நேசன் சர்ச்சு மெம்பர், நேசத்தில் சர்ச்சில் மெம்பர் சொல்றாரு, யெகோவா தெய்வமா இயேசு தெய்வம் இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரியா திருநெல்வேலிக்கு போக வேண்டியிருக்கு, எப்படி போவா? ஒன்று ட்ரெயினில் போகணும், இல்லை பைக்கில் போகணும், இல்லாட்ட பஸ்ஸில் போகணும், இல்லாட்ட நடந்து போகணும். அப்படிதானே? போகணுமா போகக்கூடாது? அதுக்கு என்ன வேணும்? சாப்பிடணும்னா சாப்பிட்டு இருக்கணும். பஸ்ஸில் போனா டிக்கெட் எடுத்துக்கணும், ட்ரெயினில் போனால் டிக்கெட் எடுத்துக்கணும், வண்டியில் எடுத்துருந்தா பெட்ரோல் பொடி போட்டுக்கணும். செத்த அடுத்த வினாடி ஐயோ கதறுவீர்கள் அப்படின்னு சொல்லிச்சு. இயேசு இல்லாமல் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன ஆண்டவர். நீ யெகோவா நம்புறது வேஸ்ட். ஒருதான் சர்வவல்லமையுள்ள தேவன், போற வழி வேணுமே எனக்கு இல்லை. திருச்சபை அவலங்கள் பணம் மிலிட்டரியில் வேலை பார்த்தாரு, டிபார்ட்மெண்ட் பெரிய டிபார்ட்மெண்ட் சொன்னா தெரிஞ்சு சொல்ல விரும்பாரு, கேவலப்படுத்தவங்க. அப்படி மிஸ்ஸஸ் ஒரு டீச்சர், கை நிறைய சம்பளம், மனம் வருது திமிரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆணவம் இவ்வளவு பெரிய தேவனை நம்ம வேதனைப்படுத்துறோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏதாவது செய்யணும், நம்ம நல்லா தான் நினைக்கிறோம், ஆனா அன்றாடம் வாழ்க்கையை அலசி பார்க்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட திருமண்டலம் கொடுத்த விசுவாசத்தை குறித்து பேச சொல்றாங்க. அந்த விசுவாசம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விசுவாசம் எங்கிருந்து வரப்போகுது? ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் ஆண்டவர் 2 கேள்வி கேட்கிறார்.
4ஆம் அதிகாரத்தை 4ஆம் வசனம் பாருங்க. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இது முதல் பகுதியில் வந்திருக்கணும். 2வது பகுதியா ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறாங்க. அவரும் கருத்து இருக்கு என்ன அப்படின்னா, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்ப நான் சொன்ன காரியம், இந்த கசப்பான காரியம் பைபிள்ல தேடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேற ஆராய்ச்சி பிடிக்க எப்படி பார்த்தா நேரம் வராது. எல்லாரும் சொல்லலாம் கசப்பு இதான் கசப்பான கசப்பு அப்படி இருக்க கசப்பான கனிகளை தந்தது என்ன அப்படின்னு ஒரு யோசித்து அவர் சொல்றாரு. சொல்ற அடுத்த இருக்காப்ப இனி அதற்கு என்ன செய்யலாம், அதற்கு இனி என்ன செய்யலாம்? தந்துட்டியா கசப்பான கனி, வேற வழி இல்லை, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா வேதனைன்னு சொல்றாரு. நல்ல கசப்பா நல்ல தோட்டமும் உருவாக்குறேன், மிஸ்டேக்ல அங்க இருந்து அனுப்புனேன், தோமாவை அனுப்புனேன், எல்லாரும் சொத்து பணத்தெல்லாம் விட்டுட்டு பணத்தை பாசம் குடும்பத்தை விட்டுட்டு தெரு தெருவா அலைஞ்சி இந்த சபையை உருவாக்குறாங்க. புரியுதா? அதுல நீ பொறுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கான பொறுப்பை கொடுத்தேன். ஆமா, திராட்சை செடிகளை வைக்கிறாரு ஆண்டவர் வைக்கிறேன்னு திருமண்டலம் என்ற திருச்சபை என்ற இடத்துல உங்களை என்னையும் கனிக்கிற மரமா வைக்கிறாரு. இதுக்கு நல்ல பழங்களை தரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க நான் நல்ல கனி கொடுக்கிறேன். நான் பைபிள் சொல்லிட்டு தானே, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். 2 மாசம் முன்னால தோட்டத்தில் கொஞ்சம் மரம் மாமரங்களை வெட்ட ஆரம்பிச்சு. 5-6 மரத்தை வெட்டினேன். ஒருத்தர் கேட்டார், ஏன் மரங்களை வெட்டி வளர்த்தேன் அப்படின்னு. பாடம் சரியா காய்க்காத மரத்தை வளர்த்தியும் 20 வருஷம் வளர்க்கமா, 23 வருஷம் ஆச்சு வளர்த்த மரம். வெட்டியா விளைஞ்சிட்டோம். வெட்டுற கூலி கூட கிடையாது. புரியுதா? வெட்டி சும்மா எடுத்து போவார் அப்படின்னு பிரோஜனமற்ற ஊழியக்காரனே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை ஒருவேளை அது வெட்டுக்குழி கூட காணாத அளவுக்கு நம்ம இருக்கிறது பிரோஜனம் இல்லை. சபையில் இருக்கிறோம், சமுதாயத்தில் கிறிஸ்தவம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். ஏதாவது பைசாவுக்கு போங்க, வேலை கஷ்டமா கிடைக்குமா? நம்ம உடம்புல இருக்க இதை சுட்டி எரிச்சா கூட 7 ரூபாய்க்கு சில உலோகங்கள் கிடைக்குமா? மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தத்தில் பார்த்தா அது 7 ரூபாய்க்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் உட்கார்ந்துருக்கோம். ஆனா ஆண்டவர் ஏறப்பட்ட ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்காத கேட்டேன் நம்மகிட்ட நல்ல கசப்பான கனி இல்லாம புடிப்பு இல்லாத கனி இல்லாத அளவுக்கு அவன் எதிர்பார்க்க விடுவாரா? நல்ல கனி கொடாம மரமெல்லாம் அந்த காலம் நீ பார்த்து மத்தையில போய் வாசிப்பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா அதை கனி கொடுக்கிற மரங்களை பற்றி எடுத்துக்கோம். புரியுதா? விதைக்கிற கனி காரியங்கள் கொடுத்துக்காரு. எதிர்பார்க்கிற ஆண்டவர் 30 கொடுக்காதா, 60 கொடுக்காதா, 100% தராதா ஆண்டவர் எதிர்பார்க்காரு. அட்லீஸ்ட் ஒரு 30% அப்படிதானே? ஆமா, நான் எஸ்எஸ்சி படிக்கும்போது ஒரு 35% எடுக்கணும் தானே. ஆனா 30% எடுத்தவங்களையும் பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. மார்க் எடுத்தவங்க என்னன்னு கேட்டா அந்த வருஷம் நிறைய படிக்கிற மார்க் குறைச்சிட்டாங்க. 30% எடுத்தவங்களையும் பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வர எப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற கொஞ்சத்தில் உண்மையாக உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன்னு சொல்றார் அப்படின்னா எதிர்பார்ப்பு ஆண்டவர் உலகத்தையும் என்ன இருக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னவென்றா ஒரு சாதாரண காரியத்தை ஆண்டவர் உலகத்தை நீ எதிர்பார்க்க சும்மா ஏதோ வாழ்ந்தாங்க பிறந்தாங்க அப்படிங்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமி படைத்தார்னு ஆரம்பிக்கிறார் பைபிள்ல. அப்படிதானே? ஆதி அதுக்கு தெரியாது, அந்தம் தெரியாது. உங்களே எப்ப படைச்சாரா? எப்ப படைச்சார் தெரியுமா? உங்களே எப்ப படைச்ச? எப்ப முன் குறிச்சாரா? எபேசி 1:4 இருக்கு. அப்படிதானே? ஆதியிலே உலக தோற்றத்துக்கு முன்பாக பூமி உருவாக்கப்பட்டது எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனா உங்களே மனுஷனா உருவாக்குறது 6000 வருஷம். 6000 வருஷம் தான் ஆச்சு மனுஷனா படைச்சு. ஆனா ஒண்ணு எபேசியர் 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கு குற்றமில்லாதவர்களாகவும் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். போதும். ஆண்டவரே யோசிப்பாங்க, நீங்க பாட்டு யோசிப்பாங்க, ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்காக. புரியுதா?
ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு காலையில் தான். அப்படின்னா ஒரு அருமையான ஒரு நபர் வேலை செய்கிறாரு, அவர் கம்பெனியில் வேலை செய்கிறாரு, ரிட்டையர்டாக போகிறாரு. ஆனால் சம்பளத்துக்காக எதுவும் கிடைக்கல. வேறு ஏதாவது கொடுப்போம், சரிங்க போவோம் அப்படின்னு சொல்லி விஆர்எஸ் வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறாரு. அந்த கம்பெனி ஓனர் சொல்கிறாரு, இல்லை போகிறீங்களா, சரி ஒரு 6 மாதம் டைம். அது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடத்துகிற ஒரு கம்பெனி, ஒரு ப்ராஜெக்ட் அதை முடிச்சுட்டு போங்க அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரி அப்படிங்கிறார். செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிக்கிறார். வேற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறார். இவருக்கு வேதனை, இத்தனை வருஷம் வந்துருக்கிறோம், இவ்வளோ கோடி இதை வச்சு சம்பாதிச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை. அவர் எனக்கு அவ்வளோ வசதி, ஏதாவது செய்திருக்கலாம். சரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் சொல்லிட்டீங்களேங்கிறதா செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேண்டாம் ஒரு புக்கா செய்கிறார் இந்த ப்ராஜெக்டை. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த ஓனர் கேட்குறாரு, இதுக்கு இந்த மெட்டல் போட்டுக்கலாமே, இந்த மாதிரி பீம் போட்டுக்கலாமே, ஏன் அதை இப்படி சாதாரண செய்யுங்க, இது போதுங்க அப்படி எல்லாமே அலட்சியமா தரப்போகிற பொருட்களை வச்சு செய்து முடிச்சுட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முடிச்சு கையில் படிச்சுட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற. சரி உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன், நம்ம இருந்துட்டு நீங்கள் போங்க, என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. வேண்டாம் இருப்பாக உட்கார்றாரு. வரும்போது அவர் யோசிக்கிறாரு, எல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுக்காக ஒரு செக்கு கையில் கொடுக்குறாங்க. அவர் பார்க்குறாரு, இத்தனை வருஷம் வேலை பார்த்தேன், ஒரு வீடு என்னால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி மனசு நினைச்சிருக்காரு. இந்த வீட்டு சாக்கு எடுத்து கையில் கொடுக்குறாரு. இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு, எனக்கா இந்த வீடு அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் யோசித்து பார்க்குறாரு, தரங்கட்ட பொருளை கொடுத்து ஒழுங்காக செய்திருப்போம் அப்படின்னா, ஆமாம் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே கொஞ்சத்துக்கு உண்மையாக இருந்தாய், ஆமாம் உண்மையாக இருந்திருப்போம்னா நீங்க தரமுள்ள வீட்டை கட்டிருக்கலாமே நினைக்கிறாரு. உங்களை வீட்டையும் நீங்க யோசிக்கலாம். வாழ்க்கையில் ஓடிச்சு ஆண்டவருக்காக இவ்வளவு சேர்த்து எனக்கு ஒண்ணு கிடைக்கலீங்களா, உங்களுக்கு ஆண்டவர் ஆட்சி வைத்திருக்கிறார், மறந்துறாங்க. புரியுதா? ஆமா, தரமுள்ள வீட்டை கட்டுங்க. இந்த பூமியில கட்டும்போது கசப்பு இல்லாத, வெறுப்பு இல்லாத, யாரும் என்னமோ சொல்லி போட்டு ஆலயத்திலையா அவங்க இருக்க இடத்துல ஆலயத்துக்கு உள்ள வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஏதோ செலவழிக்காக அதெல்லாம் காணிக்கப்பட மாட்டேன்னு சொல்றாங்க. செய்யற கடமையை ஒழுங்கா செய்யணும். புரியுதா? அவரவர் செய்ததை ஆமா விளைய விதைச்சவே, ஆமா விதைய இழப்பான், திரைய வச்சு திரைய நம்ம தமிழர் பண்படி நாடு நினைச்சிருக்காரு. ஆமா பைபிள் சொல்லியிருக்கு. ஆமா நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க போறோம். ஆமா நம்ம கொஞ்சம் விதைச்சா கொஞ்சம் அறுக்க போறோம், நிறைய விதைச்சா நிறைய அறுக்க போறோம். ஆண்டவருக்கு ஒரு உலகம் நம்மளை பாராட்டாம இருக்கலாம். எத்தனை கிராமத்துல நீ கால் வச்சது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். அப்படிதானே? ஆமா எத்தனை சுவிசேஷத்துக்காக நம்ம தியாகம் வைக்கிறோங்கிறது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். உலகம் நம்ம இறப்பமா இருக்கலாம். சும்மா விட மாட்டேன். புரியுதா? காலைக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? குறைஞ்சு பார்த்தா மிஞ்சினா 100 பேர் இருக்கீங்களா? ஆமா அதை தவிர்த்து மீறி எத்தனை இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அவரவர்களுடைய தேவதூர்கள் நம்ம பக்கத்தில் இருக்காங்க, மனதராங்க. புரியுதா? நீங்க நன்மை செய்தீங்கன்னா ரிப்போர்ட் மேல போயிட்டு இருக்கும். புரியுதா? உங்களை அடிச்சுட்டா திட்டிட்டானா அதுக்கும் ரிப்போர்ட் மேல போயிட்டு இருக்கும். புரியுதா? நீங்க எவ்வளவு காணிக்கப்படுன்னு அவர் பார்த்து உங்க ரிப்போர்ட் மேல போயிருக்கும். ஒரு பொய் செஞ்சீங்கன்னாலும் உடனே மேல ரிப்போர்ட் தெரியாது நினைச்சாங்க. புரியுதா? அவ்வளவு ஆண்டவர் நம்ம எல்லாரும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். அதுக்குதான் மத்திய 18ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல ஒன்று எழுதியிருக்கு. அதுக்கு ஆதாரம் புறம் மாதிரி வாசிச்சு பாருங்க. இந்த சிறியர் ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுடைய தேவதூதர்கள் பரலோகத்திலே உன் பரமபிதாவின் சமூகத்திலே எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஆண்டவர் சர்வவல்லவர். புரியுதா? ஒவ்வொரு ஆராதனையும் அவர் கவனிக்கிறார். என்ன பேசணும், என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த ஆலயத்தில் வரவு செலவு வரைக்கும் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். புரியுதா? ஆண்டவர் அவ்வளவு அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். தந்தை பிள்ளையை ஒரு ஊழியக்காரனை தேவையில்லாமல் பேசினாலும் சும்மா விட மாட்டார். புரியுதா? ஆமா எனக்கு தெரியும் ஒரு நண்பர், அவரை அவருடைய ஒரு சின்ன காரியத்துக்காக ஒரு மனத்தனமா திட்டுறாரு. ஊழியம் செய்யறவரை எப்படி சொல்றாரு, உன்னுடைய மனைவியை கொஞ்ச நாள் அந்த தெருவில் பைத்தியமா போட்டுறாரு. எனக்கு கஷ்டமா, நீ இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி 2 மாசம் இருக்காரு. நான் கேள்விப்படுறேன், இவருடைய மனைவி பைத்தியமாகி மூக்குக்குள்ள நடந்த சம்பவம். தெருவில் பைத்தியமாகி போய் சும்மா போகல, போகக்கூடாத விதமாக போனதுனால விலங்கடிச்சு வீட்டுக்குள்ள போகக்கூடிய நிலைமை.
ஆமா, நம்முடைய ஆண்டவர் உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமா, நம்முடைய ஆண்டோடைய பிள்ளைகளாக வைராகியம் நின்று பாருங்க. யாரும் மனுஷ தெரியலாம் வாங்கன்னு சொல்லிக்கிறார். இதுதான் ஆதாரபூர்வமாக சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் தம்மை நம்புகிறவர்களே அவ்வளவு வைராக்கியமுள்ள தேவனாக இருக்கிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் ஊழியத்தை மனக்காக்கலாம். எனக்கு அனுபவம் நீங்கள் நானும் ஆண்டோடைய பிள்ளைகள் ஏதோ விதத்தில் செய்யணும். தெருவில் போய் பிரசம் பண்ணிருக்கலாம், பிரசம் பண்ண முடியாட்டாலும் இந்த ஊர்ல சாட்சியா இருந்திருக்கலாம், விட்டு கொடுத்திருக்கலாம், மன்னிச்சிருக்கலாம். செய்திருக்கோமா? நம்முடைய நடைமுறை போமே அத்தனை கண்காணிக்கப்படுகிறது. ஆனால் புரியுதா? 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சபை இருக்கிறது. இந்த அலை வளாகத்துல ஒரு 5-6 நாய் படுக்கிறது. நான் உடனே அந்த இதை வச்சு விரட்டாங்க சபை மொழி. கொலைச்சி கிடக்கும் 6ஆம் இடத்துல கொலைக்க போறீங்க, அதுல கொலைக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு ஒண்ணு செய்யாது அப்படின்ட்டு வேதனையா இருந்துச்சு. பிரசங்கம் பண்ண முடியல, கத்தி தொலைச்சு. யாரும் விரட்டக்கூடாதா அப்படின்னு சபை ஊழியருடைய பையன் வாய்ப்பு பையன் சு அப்படின்னு தட்டாம கொட்டாம விரட்டுறேன். பார்த்தா என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு பார்த்தேன். முடிஞ்சவர் கேட்டேன், வீட்டுக்கு முன்னால எல்லாம் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டேன், இதெல்லாம் நம்ம பிள்ளைகள் வாங்கி அப்படின்றேன். 12 நாய். ஆமா, 12 நாய் வளர்க்கையில ரேஷன் அரிசி பொங்கி போடுறீங்களா கேட்டேன். இல்ல, நாங்க சாப்பிட்ற சாப்பாடை அந்த நாய்க்கு போடணும், கணக்கு கொடுக்கணும். உங்களுக்கு அரிசி நாய்க்கு போட்டா சும்மா மாட்டேன். புரியுதா? உனக்கு அரிசி தந்து சாப்பிட வச்சு தந்தது அதுக்கா பாருங்க. எனக்கு வீட்டில் அசல் சோறு மிச்சத்தை கோழி போட போனாங்க. நான் சொன்னேன், சாப்பாடை வந்து அசல் சோறு கோழி போட போகிறது வேற போட வேற வழி இல்லை. ஆனா அது குறைச்சி வாங்கிக்கலாங்க. அவங்க யார் கரைச்சது? அசல் சோறு பொங்குறமே எவ்வளவு சாப்பாடு வீணா போச்சு தெரியுமா? சாத்தான பக்கம் நெடுங்குளத்துக்கு ஒரு ஊருக்கு போயிருக்கோம். நைட் ஃபங்க்ஷன் முடிச்சு அசனம் முடிக்க அடுத்த நாள் எங்கள் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க, போயிருக்கோம். ஆனால் ஊருக்கு ஒரே அமைதி, சோகம். என்ன கேட்டேன், மக்கள் வரல. அது நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னாச்சு? அது முந்தின அசன் நடந்துச்சு. சோறு நிறையாச்சு. ஒன்று காம்பவுண்டு வெளியே பசங்களாம் அள்ளி கொண்டு ஆண்டாவை தட்டிட்டாங்க. கவனமாக இருக்குன்னு சொல்றேன். புரியுதா? ஊர்ல மாடுல மேலே போய் அவ்வளோத்தையும் திண்டு சுட்டு குடிச்சு யோசிச்சு பாருங்க. இத்தனை கோட்டை அரிசி குங்குறது பெருசு இல்லை. இத்தனை கோட்டை அரிசி யார் குங்குறது? யார் தந்தது? எல்லாத்தையும் கணக்கு பார்க்கிற, கணக்கு வைக்கிற தேவன். நம்ம ஆண்டு வாழ்க்கை கசப்பா இருக்கு அப்படிதானே? நமக்கு இது கசப்பா தெரியல. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தான் கசப்பா தெரியுது. ஏன் கசப்பு? அதுதான் ஏசாயா புத்தகத்துல தெளிவா ஆவியான விளக்கி இருக்கிறார். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஐயா நீ எதிர்பார்க்கிற கசப்பு இல்லை, அதனால 9 காரியத்தை செய்ய போறேங்கிற எண்ணி வச்சு பார்த்தேன். என்ன செய்ய போறாரா, இப்பொழுது நான் என் காட்சி தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அளிப்பேன். என்னெல்லாம் செய்ய போறாரா, அதன் வேலையை எடுத்து போடுவேன். என்ன முதல் வேலை என்ன இருக்கு? வேலி, பாதுகாப்பு நம்ம விட்டு விலகு. அப்படிதானே? கோயிலில் இருந்ததுனால எனக்கு இந்த கோயில் சபை நடக்கிறதுக்காக வேதனைப்படும். அதனால கோயில் பிரசமான பண்ணவே கிடையாது. ஆலயத்துக்கு வர மாட்டேன். பிரசமான பண்ண யார் பிரசமான கேட்டாலும் எதையாவது சொல்லி அனுப்பிடுவேன். கிராமத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இந்த பாட்டு பாட எல்லாம் இருந்தே பிரசமான பண்ணலாம். யாராவது திருந்தியா போகிறாங்க, இது வரைக்கும் கேட்காத பிரசமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு ஊழியர் மூலமாக தெளிவாக வெளிப்படுத்தினார். கூப்பிட்டு சொன்னார், ஆவியான சொன்னார், நீங்கள் ஒழுங்காக சபையில் போய் பிரசனம் பண்ணுங்கன்னா, பிரசனம் பண்ணால் 3 நாள் அடுத்த சமயம் அந்த சபைக்கு வர சொல்ல மாட்டாங்க. சொன்னால் உள்ளே சொல்ல வேண்டியிருக்கும், என்னை திருப்பி வெளியே போச்சுருவாங்களே, அது எதுக்கு அப்படின்னு. இல்லை, அதெல்லாம் ஆண்டவன் வார்த்தை வச்சுக்க சொல்ல வேண்டிய கடமை. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அழைத்துக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி அனுப்பினார். கேட்க கீழ்ப்படியில சொல்லியிருக்கணும். மத்திய சாட்சி ஆக்சிடென்ட் மாற்றேன், மண்டை உடைக்கு, லாரிக்கு காலை லாரிக்கு ஒரு 6 எலும்பு நொறுங்குது. ஜூன் 2008 ஜூன் 20ஆம் தேதி பயங்கர ஆக்சிடென்ட். 3ஆம் நாள் சுயநலம் ஆண்டு கேட்கிறேன், ஆண்டவரே இவ்வளவு முடிச்சு இத்தனை பிசினஸ் ஆகணும், ஆயிரக்கணக்கான வேலைகளை பாட்ட பாடியிருக்கேன், மாசம் எவ்வளவு பணத்தை பிடிச்சிருக்கு, எனக்கு பாதுகாப்பு இல்லையா? ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க. ஆலயத்தில் தான் பேசுறேன். ஒரு சத்தம் கேட்டுச்சு தெளிவா, பைபிள்ல இல்லை. எனக்கு நான் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தாரு. என்னைக்கு என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியோ அன்னைக்கு என்னுடைய பாதுகாப்பு
உன்னை விட்டு விலகினது தெரியாதா? மறுபடியும் சொல்றேன், என்றைக்கு என்னுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோ அன்றைக்கு என்னுடைய பாதுகாப்பு உன்னை விட்டு விலகினது தெரியாதா? கவனமா இருந்துங்க. பைக் அதிகமா பைக் ஓட்டுறீங்க, குறுக்க நாய் ஓடுனா கூட அவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். போகும்போது வரும்போதும் ஆண்டோடைய பாதுகாப்பு இல்லைன்னா பிழைக்க முடியாது உலகத்தில். நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷம் பாதுகாக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே நான் போகலாமா, கேட்டுதான் போகணும். இந்த இடத்துக்கு போறேன் போகலாமா, தஞ்சாவூர் பசங்களை போறேன் போகலாமா, யோசிக்கிறது கேட்கணும். நேசத்துக்கு போறேன் நான் போகலாமா, என் முன்னாள் போகலான்னு. சங்கீதத்தை 90 எழுதியிருக்கிற 11ஆம் வசனம், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்பி தூதர் கட்டளையிடுவாங்க. அப்படி தூதர் இல்லாம ஒரு நிமிஷம் கூட நம்மளால் உலகத்தை வாழ முடியாது. கிருபியா பிள்ளைகள் தூர தொழில் செய்யறாங்க. எத்தனை மணி நேரம் பிள்ளைகள் காத்து திரும்ப ஆண்டவர் சமூகத்தை காத்துக்கிறார். ஆண்டவரே பிள்ளைகள் அறிக்கையாம செய்தால் மன்னிச்சு பாதுகாப்பு ஆண்டவரை சொல்லி கேட்டோம்னா நீங்க பார்த்துவாங்க. ஆண்டவர் எவ்வளவோ கண்ணு கருத்துமாய் நம்ம வைத்து கவனிக்கிறாரு. என்ன செய்யறாரா, பாதுகாப்பு வேக எடுத்து போடுறாரு. ரெண்டாவது என்ன செய்யறாரு, அது மேய்த்து போடப்படும். வேக இல்லாத எண்ணத்துக்கு ஆகும். யோசிப்பங்க, வேக இல்லாத ஒரு தோட்டம் போல ஆயிடும் நம்முடைய நிலைமை. ஐயோ கதறதை விட்டுட்டு வேக இல்லாத நிலைமை வந்துடக்கூடாது. வார்த்தை கேட்கணும், மன்னிக்க சொன்னா மன்னிச்சுக்கணும், விட்டு கொடுக்கறத விட்டு கொடுத்துக்கணும். பட்டு வாங்குறது தெரியுமா, அதெல்லாம் சொல்லி ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியும். மேடை சொல்லி கவலைப்படுத்தவோ பெரிய யோக்கியமாக பேசுறதுன்னு சொல்லிப்பாரு. இதுதான் எத்தனை எச்சரிக்கைக்கு மீறி நடந்தவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள், கொலை செய்யப்பட்டாங்க. ஆண்டவர் நம்ம வார்த்தை நெருக்க வரை நான் சொல்லாம செய்ய மாட்டார். பைபிள் அவர் எச்சரிக்காம இதை செய்ய மாட்டார். அப்படிதான் திருமண்டலம் இன்னைக்கு இது இல்லை அப்படின்னா நான் இந்த தேசத்துக்கு கண்களுக்காக நம்முடைய கண் திருச்சபை கட்டணத்தை சொல்லல, நீங்களும் நானும் தான் இன்னைக்கு ஆண்டவரை எதிர்பார்க்கிறான். என்ன செய்யறாரு, மேய்ந்து போடப்படும். நீ மேய்தா இல்லையா? மேய்தா அழனுங்க, அழனும். ஒத்துக்கொள்ள சொல்லிருப்பேன். இந்த ஒத்துக்கொலை சும்மா லேசா வந்து நினைக்கிறா, எங்க கொண்டு வந்துருப்பாங்க இந்த காலையில. உள்ள என்ன இருக்கு, செங்கலா இருக்கு. லாரி இல்லாத காலத்துல வண்டி மாட்டு வச்சு கட்டி கொண்டு வந்து தூண்கள் எங்கிருந்து வந்துச்சு, அம்பாசத்துக்கு வந்துச்சு. நான் சில ஆளுங்களுக்கு போதி வண்டியில எப்படி ஆச்சுனாங்க, ஒரு வண்டியில கல் மேல மத்தியில போட்டு தூக்கி விட்டுறாங்க, பின்னால கட்டிக்கிறது. பிறகு முன்பகுதி எடுக்கும்போது இந்த பேலன்ஸ் பார்த்து வண்டி மாட்டு வச்சு கொண்டு இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆலயத்தை கட்டிட்டு வந்து அப்போ எலெக்ஷனுக்காக நீயான சண்டை போடுறது ஆலயம், இந்த சொல்லிக்கிறார். மேய்க்கு போடுறாங்க, வேலி எடுத்து போடுறாங்க, கவனமா இருக்கணும். அடுத்த மனுஷன் அடை மறுபடியும் அடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அடைப்பா இருக்கிறதெல்லாம் தகர்த்து போட்டுறாரு. தகர்த்து போட முடியாது. அடுத்த மனுஷன் சொல்லி பாருங்க, போறவரெல்லாம் விதிக்கிற இடமா போகும். அப்படிதானே? நீதி அதான் சொல்றேன், குடும்ப சபை வேணும் அவசியம். ராத்திரி கதை சாத்திற்கு அடைப்பு ஒழுங்கா பார்த்துட்டு குடும்ப சபை இருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஆமா, ரோட்ல பரப்பு சாஸ்திரம் விடுறோம். ரோட்ல பரப்பு சாஸ்திரம் உள்ள வரும், தொடர்கிற வழியில் உள்ள வரும். ஆமா, மொபைல் உள்ள வரும். எல்லா கதையும் விழுந்து மனசை கெடுத்து ஆவியாக இருக்க முடியும்னு சொல்லி விரட்டுற அளவுக்கு வெளியே இருந்து வேதனையோடு அழக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்காவது நம்முடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும். அடுத்த காரியம், ஐந்தாவது காரியம், அதை பாழாக்கி விடுவேன். அன்பாக சொல்றாங்க, சாபமா இருக்கக்கூடாது. புரியுதா? ஆமா, நல்லா இருக்கணும் இல்லைங்க. ஆமா, நம்முடைய திருமணத்துல கிறிஸ்தவங்க ஆண்டோடைய பிள்ளைகள் உலகத்துக்கு சாப்பாடு பண்ண முடியுங்க, உலகத்துக்கே சாப்பாடு பண்ண முடியும். தமிழ்நாடு இந்த அளவுக்கு அசைக்க முடியாம இருக்கு. காரணம் என்ன? ஆமா, முதல் மிஷனரி, முதல் தோமர் 2000 வருஷத்துனாலே கேரளாவில் காலிச்சுட்டு அட்டமைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க வந்து ரத்தத்தை சிந்தினாங்க. ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்திப்போமா இந்த தேசத்துக்காக? அதெல்லாம் செய்ய முடியாது, எவனும் கேட்க மாட்டான். அது எதுக்கு போனா அடிச்சுக்காங்க, செத்தானையா உலகத்துல. ஆமா, ஆண்டவருக்காக அதுக்குதான் உங்களை வச்சிருக்காரு. செத்துவன் பயந்து தோமா வந்துக்க மாட்டாரு, மர்காசி வந்துக்க மாட்டாரு, ஜான் தாமஸ் வந்துக்க மாட்டாரு, ராகலண்ட் வந்துக்க மாட்டாரு, கால்வெல் வந்துக்க மாட்டாரு, இங்க தொகை வந்துக்க மாட்டாரு. செத்துருவன் நினைச்சிருக்கா
ஆனா இவங்கெல்லாம் மழை பெய்தானே இன்னைக்கு நம்ம இப்படி கௌரவமா இருக்கிறோம். சுவிசேஷம் நம்மளை வாழ வச்சுட்டு அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும் 6வது காரியம் நல்லா காய்க்கணும் அப்படின்னா திராட்சை செடியை ரொம்ப கிளையாட்டு அப்பப்போ வெட்டி விடணும். போய் பாருங்க தோட்டத்துக்கு மொட்டையா ஒரு குச்சி தான் இருக்கும். காய்ச்சி முடிச்சு ஓஞ்ச உடனே சுத்தமா அந்தந்த மூட்டுல இருந்து கல் தூணை வச்சு கம்பி கட்டி தான் வச்சிருப்பாங்க. பாதமும் தெரியும். ஒரு முறம் அதை வச்சு மீதியாக வெட்டிடுவாங்க சுத்தி. அவ்வளவு பெரிய கிளை திருப்பி தடுத்து வரும்போது அது காய்க்கும். ஏன்னா நறுக்காட்டு என்னாகும் காய்க்காது பலனுக்கு. அப்போ ஆண்டவரை சுத்தி எரிப்பதற்கு சில காரியத்தை அனுமதிக்கிறாரு. அதையும் செய்ய மாட்டேன் கொடுக்குறாரு. உன்னை சுத்தி இருக்கிறதுக்கோ உன்னை வளர்ச்சி கனி கொடுக்கிறதுக்கு நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவரை சொல்றா பாருங்க, களை கொத்தி எடுக்கப்படாமல் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க வயலை சுத்தி வயல் வச்சிருக்கீங்க, களை எடுக்காட்ட நிலைமை தான். புரியுதா? வேலையில் இருக்க நெருஞ்சி முள்ளும் களை தான் ஒரு நிலைமை. அப்படிதானே? அது மயனியோட வீட்டு சேர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம். அக்கறை போய் சேர்றதுக்கு என்ன பாடுபடுறோம். என்ன பார்க்கிறோம்? அடுத்தவ அத்தனைக்கும் தண்ணி வரணும்னு என்ன காரணம்? மழை பெய்யணும். அப்படிதானே? டேம் நிறையணும், தண்ணி வரணும், குளத்துக்கு வரணும்னா மழை பெய்யணும். அதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற இவ்வளவு வேதனையோடு சொல்றாருன்னா அந்த செய்து நம்மளை குடும்பப்படுத்தி இருப்பாருன்னா மறுபடியும் வந்திருக்க மாட்டார் இந்த பூமிக்கு. இருக்கட்டுப்பா நீ போ அப்படின்னு சொல்லி தம்பி சொந்த குமாரன்ற வடிவில் அவர் பாராரு. எத்த சிந்தினாரு. நான் முடிச்சுட்டேன், எனக்கு பதிலாக நீ வாழ்ந்து காட்டுன்னு சொல்றாரு. ஆமா, பிரசங்கம் பண்ணுங்கிற ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாழ்ந்து காட்ட சொல்லியிருக்காரு. மனுஷர்கள் நல்ல கிரியைகளை கண்டு அப்படிதானே பரலோகத்தில் தேவனை மையப்படுத்தும்படி உடைய வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவுது. பிரகாசிக்க கிடவுது படைப்பவர்கள் சாதாரண நினைச்சிருக்கோம். நம்ம என்ன ஆண்டவர் ஒரு சும்மா பரலாம ஒரு சிலுவையில அடிச்சு தொங்க போட்ட ஒரு கிற்கை நினைக்கிறோம். அப்படிதானே? இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பெரிய தேவன் அப்படின்னு யோசனை இருந்துச்சு. சரி, இந்த பூமி எப்படிதான் இருக்கோமே, எப்படி இருக்குங்க, இவ்வளவு பெரிய ஆண்டவர் எப்படிப்பட்டாரு? ஒரு சில நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு ஆச்சரியப்பட்டு போனேன். நீ காலையிலும் பார்த்தேன், இவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய தேவன் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? ஒண்ணு இல்லாத ஒரு பைத்தியம் செய்யாத தப்பை பண்ணாத அக்கிரமத்தையும் பண்றோம். நம்ம இந்தியாவில் கன்னியாகுமரி காஷ்மீருக்கு தூரம் எவ்வளவு தெரியுமா? தூரம் 3214 கிலோமீட்டர். நம்ம இந்தியாவுடைய நிலைமையே மொத்தம் அவ்வளவுதான். ஆனா இந்த உலகத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்ட 195 நாடு இருக்கு. நம்முடைய நாட்டை போல எத்தனை நாடு இருக்கு கொஞ்சம் தெரிஞ்சுடுங்க. அதுதான் ஏன்னா ஜாகிரபி சொல்ல ஆரம்பிச்சுதான் நினைச்சிருக்கேன். ஆமா, 195 நாடு இருக்கு உலகம். தண்ணி எவ்வளவு தெரியுமா? 70% தண்ணீர் நிறைஞ்ச பூமியில் இருக்கும். அங்கங்க எரிமலை பொழுது கடலுக்கு எரிமலை வருதான். புரியுதா? இதுவரைக்கும் 35,000 அடி ஆழம் தான் போய் செக் பண்ண முடியுது. அதுக்கே போக முடியல. குறைஞ்ச 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு தண்ணி வச்சுக்கலாம் ஆண்டவர். ஒரு சொட்டு தண்ணிக்காக தாகமா இருக்கீங்க இருப்பா கொடுக்குற காடு. புரியுதா? இயேசுவா இந்த இயேசுவ அம்ராவெல்லாம் கொல்லுங்க. அப்படிதானே? ஆமா, வாட்ஸ்அப்ல போன வாரம் அப்படிதானே? மார்ச் 1ஆம் தேதி கிறிஸ்தவர்கள் எல்லாம் அறுத்து கொல்லு, மணிப்பொருளெல்லாம் கொல்லுங்கிற அளவுக்கு வாட்ஸ்அப்ல விட்டுட்டான். நான் சிரிச்சேன். விவரம் எடுத்து பேசியிருக்கேன். மூச்சுல ஓட சுவாசனையா இருக்கு. எங்க அப்பா கொடுத்தது அப்படிதானே? வாங்கிட்டு எவ்வளவு திமுறா பேசுறான். அடுத்த நான் 2 நாள் என்ன நடந்தது வாபஸ் வாங்கிட்டேன். புரியுதா? இடைஞ்சல் பட்டான். கையில் கத்தி வச்சுக்கிட்டான். என் வாட்ஸ்அப்ல இருக்குன்னு நினைக்கிறேன், படிக்காம வச்சுருக்கேன். இடைஞ்சல் பட்ட பார்த்துருக்கீங்க. 100கணக்கான வாலிபர்கள் கத்தி வச்சுக்காங்க. கத்தி வச்சு குத்துவேங்க. கேட்கிற ஒரு ஆள் கிடையாது இந்த தேசத்துல. இந்த பைபிள் எடுக்கிறேன் தம்பிமா. எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறோம்? நான் கடைக்கு வந்து தம்பிமாட்ட கேட்கிறேன். 70-80% பிள்ளைகள் பைபிள் வாசிக்க கிடையாது. தொலைஞ்சு போவீங்க. இப்படி பைபிள் நான் சொல்றேன். அப்படிதானே? ஆத்திரத்தை கூப்பிட்டா பதில் வராது. அப்படிதானே? எத்தனை முறை கேட்கிறோம்? கொஞ்சம் நல்லா இருக்கலாமே. எத்தனை பேர் வாழ வைக்க பிறந்தவங்க நீங்க நான். அப்படிதானே? சரி, 7, 12 வரைக்கும் வாசி பாருங்க. கூப்பிட்டேன், நீ கேட்கல, நீ கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேன்னு எழுதிட்டு சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனம் வீட்டுக்கு வாசிப்பாங்க. நீ நான் எவ்வளவு எழுதி வச்சு வாசிக்க மாட்டேங்கா, கேட்க மாட்டேங்கா, நீ ஆத்திரத்தை கூப்பிட்டாங்க எட்டி பார்க்க மாட்டேங்க பைபிள் இருந்துச்சு. மறுபடியும் வந்து கேட்கிற மன்னிச்சனே பாபா, மன்னிச்சனே ஏறத்தை வச்சு கழிவதே பா கீழ்படி. மொபைலில் உட்கார நேரத்தை கணக்கு கொடுக்கணும்.
மொபைல பார்க்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல ஒரு சாசனம் இருக்கான். தேவதூர் மட்டும் இல்லை, நம்ம குற்றப்படுத்துவதற்கு பாதாளத்தை இழுத்துட்டு போய் நான் மட்டும் தனியா போகிறோம், உன்னை சேர்த்து இழுத்துட்டு வரேன் சொல்லிதான் சாசனம் இருக்கான். புரியுதா? அதுக்கும் உதாரணம் சொல்லணும் பாருங்க. இவ்வளவு படைச்சா ஆண்டவர், புரியுதா? உலகத்தின் குறுக்களவு எவ்வளவு தெரியுமா? நம்ம இருக்கு பூமியில இங்க கிராஸ் பண்ணி அடுத்த பக்கம் எடுத்தோம்னா, ஆமா டயமீட்டர் எவ்வளவுன்னா 12,742 கிலோமீட்டர் தூரம். அவ்வளவு பெரிய உலகத்தில் இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். இது எங்க தோணுது? அந்த இடத்துல தொங்க வச்சிருக்காரு நம்ம ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். இதெல்லாம் படைச்ச ஒரு ஆண்டவருக்கு நம்மளை போல ஒரு மனுஷனா வந்து இருக்காருன்னா சும்மா சாதாரண காரியமா? 1000 குண்டு கும்பிடுங்க. ஆளுக்கு வந்து தலையில தரப்பட அளவுக்கு கும்பிடணும். மடக்க மாட்டே உட்காரணும். 4 வயசுல உட்காருங்க. அது தப்பு இல்லை. ஆமா, செத்தா சாகு வரைக்கும் முழங்கால நிற்பேன்னு சொல்லி இப்ப இருக்க வாலிபர்களுக்கு தீர்மானம் பண்ணி கொடுங்க. ஆமா, இவருடைய பூமியில ஒரு முனையிலிருந்து அடுத்த பக்கம் சுற்றி வரணும்னா சுற்றளவு எவ்வளவு தெரியுமா? 40,046 கிலோமீட்டர் சுற்றளவு பூமி. இவ்வளவு பெரிய கிலோமீட்டர் தூரம். இந்தியாவோட கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு? 13 மடங்கு சுற்றளவு உள்ள இவ்வளவு பெரிய இந்தியாவில் நம்ம உலகத்தில் வந்திருக்கோம். புரியுதா? ஆமா, இதெல்லாம் பார்த்து இதை மட்டுமா படைச்சிருக்காரு? பக்கத்தில் சந்திரன் படைச்சிருக்காரு, அப்படிதானே? ஆமா, இதை போய் 100கணக்கான சந்திரன் நம்ம உலகமாகி கூண்டுகள் தூக்கி போடலாம். அவ்வளவு பெரிய உலகம். புரியுதா? இந்த சந்திரனுக்கு எவ்வளவு தூரம்? 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் என்ன இருக்கு? சந்திர மண்டலம். அவ்வளவு வேக தூரத்தில் இருக்கு. புரியுதா? இதை யார் படைச்சா? நம்ம அப்பா படைச்சிருக்காங்க. ஐயா, சாதாரண ஆண்டவர் நீங்க ஆராதிக்கிறேன். என்னவும் செய்யலாம், ஆண்டவருக்காக எதையும் செய்யலாம். இவ்வளவு தூரமும் அது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தை பூமியை சுத்திட்டு இருக்கு, அப்படிதானே? ஆமா, அத்தனை வேகத்துல சுத்திட்டு இருக்கு பூமியை. எவ்வளவு அருமையா படைச்சிருக்காரு பாருங்க. அடுத்தது இந்த பூமி கண்ணு தெரியாம ஒண்ணு இருக்க சூரியன் காலையில் பார்த்த பிரைட்டா இருக்கு, அப்படிதானே? ஆமா, அதோடைய தூரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கா தெரியுமா? ஆமா, பூமிக்கு இருக்கிறது 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. 15 லட்சம் தூரத்தில் இருக்குன்னா அவ்வளவு பெரிய கிரகம். புரியுதா? அதுக்குள்ள கிட்டத்தட்ட நம்ம பூமியை போல கிட்டத்தட்ட 13 லட்சம் பூமியை உலகத்தில் வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ பூமி எவ்வளவு பூமியை போல பூமியை சொல்லியிருந்தவங்க இதெல்லாம் படைச்ச ஆண்டவர் யாருக்கு இருந்தாலும் சொல்லிடுவீங்க. புரியுதா? சாமானியமா நினைக்காங்க. கொஞ்சம் நடுக்கத்தோடு பயத்தோடு ஆண்டவர் செய்யணும். 13 லட்சம் பூமியை அந்த சூரியனுக்குள்ள வச்சுக்கலாம். அவ்வளவு பூமி இவ்வளவுதான் சின்ன உருண்டையா இருக்கு. 15 லட்சம் தூரத்தில் இருக்கு. சரி, அது போன எவ்வளவு தூரத்தா? எத்தனை இதை தாண்டி போகணும் அப்படின்னா ஒரு ஒளியுடைய வேகம் எவ்வளவு? ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஒரு சொடக்கூடிய நேரத்தில் ஒளி எவ்வளவு வேகத்தில் போகுது? 3 லட்சம் கிராமத்து ஸ்பீட்ல போகுது. இவ்வளவு வேகத்துல போனா அந்த சூரியனை போய் நம்ம சேர்றது 1 வருஷம் 8 மாசம் 6 நாள். ஒரு வினாடியில 3 லட்சம் வேகத்தில் நம்ம போனோம்னா இவ்வளவு தூரத்தை வச்சு இந்த வெயிலே நமக்கு மே மாசம் நடமாட முடியல, அப்படிதானே? நடமாட முடியல. ஏசி வைக்கிறோம், கரண்ட் பிரச்சனை வருது. இவ்வளவு தூரத்தில் இருக்க சூரியன் அவ்வளவு இதை படைச்சவர் எப்படி இருப்பாரு? அமைதியா இருக்க நினைக்கும், அப்படிதானே? அமைதியா இருக்க நினைக்கும். ஞாயிற்று நாள் எப்படி இருக்கு தெரியுமா? படிச்சு பார்த்தோமா? படிச்சு பார்க்கிறோமா? எத்தனை பேர் ஆண்டை செய்யாத செய்யாத செய்யாத. கடந்த வருஷம் கன்வென்ஷன்ல பிரசங்க காட்டினீங்க. எத்தனை பேர் கேட்க மறந்துருப்பீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்க? அதுக்கு எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க? எத்தனை பேர் போய் சேர்ந்தாச்சு? எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஐயா, நம்ம ஊர்ல நபர் செத்து போயிட்டாங்க, அடக்கம் பண்ணீங்களே, ரொம்ப நண்பர். அப்ப இப்போ எங்க ஊர்ல இல்ல, தலையில் மண்ணில் போட்டு மண்ணுக்கு பண்ணாம சாம்பல் சம்பவம் போட்டேன். இப்போ நீங்க அவங்க நரகத்து போயிட்டாங்க, உங்களுக்கு மனசு கஷ்டமா தெரியல. யாருக்கும் கேட்டேன், என்ன செய்ய சொன்னா கேட்க மாட்டேங்காங்களே, சொன்னா கேட்க மாட்டேங்காங்க. எத்தனை பேர் உலகத்தை விட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் நான் சொல்லலை அப்படின்னா இவங்க சொல்லியிருந்தா திரும்பி போயிட்டு நம்மளை பார்த்து குற்றச்சாட்டுவாங்க. சொல்லிக்கணுமா சொல்லக்கூடாது? ஆண்டு பண்ணுங்க எதிர்ப்பு பார்க்கிறா. இவ்வளவு ஆபராம் பார்த்து வானத்தை எண்ணி பாருடா, இதை எண்ணி பாரு, இதை எண்ணி பாடுறாரு. இதை அதை போல சந்ததியை பெருகை செய்யறாரு.
நம்ம பூமி இருக்கிற பால்வெளி மண்டலம் அப்படிங்கிறாங்க. நம்ம இதுக்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு அதிகமான நட்சத்திரங்கள் கணக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ அதை தாண்டி எத்தனையோ இதெல்லாம் படைச்சு அடைச்சிருக்க உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமிழ போயினேன். ஆயத்தமா இருக்குமா? கசப்பு வேண்டாம் ஐயா. வாழ்க்கை கசப்பு தான் ஒண்ணும் பண்ண புரியுதா? அது நம்ம ஒரு ஸ்டெப் மேல பிடிக்கும். 1000 பிரச்சனை வராம இருக்குமா? வரும். உடன் பிறந்தவங்களால வரும். நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிக்கிற பண்ணதான் செய்வாங்க. எதிர்பாராத காரியங்கள் வரக்காது செய்யும். ஆண்டவர் நாளும் நம்ம ஏங்குமே சுமப்பேன் தப்புமே சொல்ற நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர். ஒன்னே ஒன்று மட்டும் அவர் கேட்கிறார். அப்படிதானே? உலகம் போய் சாட்சியா இருக்காரு. சொந்த ஊர்ல முதல்ல சாட்சியா இருந்த போதும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் நற்குல சாட்சியா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் ஒருவேளை வெற்றுந்து அக்கறை போடப்பட்டது அந்த ஞாயிற்றுக்கு நம்ம எதிர்பார்க்கிற ஆண்டவர். அது வேற ஆள். புரியுதா? யோவான் 3:14 சொல்லப்பட்டிருக்குது. ஒரே காரணம் மாறி விசுவாசிக்க அவன் கெட்டு போடாமல் சாகாத வச்சு முடிவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு இப்பவே தந்த உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு தக்க வச்சுக்கோமா கொஞ்சம் செக் பண்ணிருக்கேன். புரியுதா? நமக்குள்ள இருக்க உயிர் சாதாரண உயிர் தந்துக்க நித்திய ஜீவன் இருக்கா இல்லையா? இருந்துச்சுன்னா நம்ம பாக்கியவாங்க. இல்லை அப்படின்னா இன்னைக்கு அவனை சொல்றோம் ஒரு நாடோட என் கசப்பான காரியங்கள் யாரையா மன்னிக்காம ஆளுக்குள்ள இருப்பீங்கன்னா நிச்சயமா நான் இருக்க போய் நான் சொல்றது பயப்படும். சொத்துக்கு விட்டு கொடுக்கல அப்படின்னா நரகம் தான், நரகம் தான். எனக்கு சேர்ந்த சொல்றேன். வருஷம் மட்டும் தப்ப முடியாது. எதிர்பார்க்க மனத்துக்காக சொத்துக்காக பிரிஞ்சு கிடக்கிற குடும்பங்கள் எத்தனை மற்றவங்களை விடுங்க. நாம ஆயத்தமாக விட்டு கொடுத்து ஆதாயப்படுத்திக்கலாமே, செய்திருக்கலாமே, மன்னிச்சுக்கோமா. ஆண்டு அதுதான் செய்கிறார். கசப்பு எடுத்து போடுறோமா? ஆமா, கசப்பான வைராக்கியத்தை வைத்திருக்கிறா நீங்கள் அழிந்து போகிறீர்கள் இருக்கு. ஆமா, ஆண்டவர் எவ்வளவு பெரிய துரோகியா இருக்கீங்க. எடுக்கிறத அடிச்சு போடணும். ஒரு சௌகரியம் கஸ்டடிகள் வீடு எடுத்து அது வாடகை கொடுக்க முடியுமா கேட்டேன். வசதியா போய் வீடு இல்லையா கேட்டேன். இல்ல குடும்பத்துக்காரங்க தரமணிக்காக விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். எவ்வளவு நல்ல சாட்சி தானே. வந்துக்கலாமே. கத்திர ஆசிரியர் சொல்லு நடத்துவார் நம்ம ஆண்டவர். நல்ல ஆண்டவர் உலகத்தில் என்ன வைத்திருக்கிறார் என்றால் சாதாரண காரியத்துல ஆண்டவர் வைக்கல. அதே ஆண்டவருக்கு ஒரு இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சமூகத்துல சாதாரண ஆடையில இருந்து நம்ம ட்ரெஸ்ல இருந்து வீட்டுல போடுற ட்ரெஸ் இருக்கு, தெருவில் போடுற ட்ரெஸ் இருக்கு, ஊருக்கு போடுற ட்ரெஸ் இருக்கு. இப்படிதான். ஆமா, அதுல வரைக்கும் ஆண்டு கணக்கு வைப்பார். ஆண்டெல்லாம் சரி, பெண்கள் ஆமா, நம்முடைய தோற்றம், நம்முடைய வாழ்க்கை சாட்சியை கடைசி காலத்துல வந்துட்டோம். நெருங்கிட்டு எவ்வளவு வேகமா வந்துட்டோம் தெரியும். அப்படிதானே? தெருவில் நிம்மதியா வாழ முடியுமா? தைரியமா போக முடியுமா? இன்னைக்கு எவ்வளவு நெருக்கடி வந்துட்டோம், எவ்வளவு பண நெருக்கடி இருக்கு. எப்ப கலவாண்டான்னு கேட்டா என்ன ஒருத்தன் ஏமாற்றிட்டு அதெல்லாம் நான் குழப்பி கொள்ளடி செஞ்சுட்டு நேற்று நியூஸ் வந்து ஒருத்தன். புரியுதா? ஆமா, ஏப்பா கொலை பண்ணீங்க? கொலை செய்யாத நாட்டு கிடையாது, தற்கொலை இல்லாத நாட்டு கிடையாது, நிம்மதி இல்லாத நாட்டு கிடையாது. தங்க வேலை 65,000 கழித்து போயிட்டு அப்படிதானே? அதை மட்டும் கணக்கு பண்றோம். என்ன பண்ணலாம்? தங்கத்தை சேர்த்து தேவலாம், தேவலாம். அதை விட பொன்னை பார்க்க விசேஷமானது சொல்லி ஆண்டவர் 1 பேதுரு 1:10 எழுதப்பட்டிருக்கு. விசுவாசம் கப்பல் சேதப்படாதபடிக்கு நீர் நானும் பாதுகாக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரே. கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? இந்த கடைசி காலத்துல வந்திருக்கோம். ஆண்டவர் உழைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கைங்கிறது சாதாரண காரியங்கள். காலம் பொருளாதாரத்தால் இந்த காலத்தை நீங்க நானும் பிரயோஜனப்படுத்திக்கணும். விசுவாச வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கை இல்லை. விசுவாச வாழ்க்கைங்கிறது நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க. உடன் வருவோர் இல்லாத ஒரு தனித்த பிரயாணம் மறந்துறாங்க. விசுவாச வாழ்க்கை எங்க அப்பாவுடைய விசுவாசத்திலேயோ எங்க அம்மாவுடைய விசுவாசத்திலேயோ சபையினுடைய விசுவாசத்துல வரல. புரியுதா? ஆமா, விசுவாச வாழ்க்கைங்கிறது உடன் வருவோர் இல்லாத தனித்த பிரயாணம் மறந்துறாங்க. நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசத்தை காட்டு நித்தியராஜ்யத்திலே ஓடினோமா? அதுதான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். இது வந்து எனக்காக நீதியின் கீழே வைக்கப்பட்டு பவுல் சொன்னாரே, அவரும் மனுஷன். ஆமா ஆமா, தன்னுடைய வாழ்க்கையில சரீரம் என்னோட போராடுன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு முழு கொடுக்கப்பட்டு சொல்றாரு. கிருபை போதுன்னு ஆண்டவர் சொல்லி சொல்றாரு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ சொல்லிட்டாரு. புரியுதா? அதே அடிக்கலாம் எத்தனை காரியத்தை எழுதி சொல்லியிருக்காரு. வேதத்தை வாசிக்கிறோமா? தீர்மானம் பண்ணுங்க. கசப்பான காரியம் என்னெல்லாம் கசப்புன்னு சொல்லி வேதத்தை பாருங்க. ஆண்டவர் வெளிப்படுத்த நான் சொல்றேன்.
கசப்பின் விளைவுக்கு நான் பேசிக்கலாம் சொல்லி இவ்வளவு கரெக்டாக திருமணமாக ஆண்டு நம்ம வந்திருக்கிறோம். நல்ல ஒரு திருச்சபை வந்திருக்காரு. இன்னைக்கு தெரிந்த திருச்சபை இல்லாமல் மிஷினரி ஸ்தாபனங்கள் இல்லை, மிஷினரி ஊழியர்கள் இல்லை. புரியுதா? கிட்டத்தட்ட 72% தாங்குகிறார்கள். தெரிந்த திருச்சபை மக்களாகிய நீங்கள் நான் தான் வந்திருக்கிறோம். போதாது நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு பற்றி சாட்சியணும், நம்முடைய அடுத்த ஊருக்காரங்க நமக்கு பற்றி சாட்சியணும். நீங்கள் ஆளுக்கு ஏசி யார் நம்ம பார்த்து கேட்கணும். அன்பு தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக பேசுற காரணம் என்ன? கிறிஸ்தியன் அன்பு மறைமுகமா அவர்களுக்கு பழகிட்டாங்க. நீங்கள் இன்னும் ஆண்டுக்குள்ள வரும்போதா இந்த அன்பு எங்க பரவணும்? நார்த்துகளுக்கு பரவணும். வடநாட்டுக்கு போய் பாருங்க. என்ன ஒரு முறை வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சந்தர்ப்பம் ஆகஸ்ட் மாசம் 3ஆவது வாரம் போறோம். வாங்க வாங்க, புண்ணிய தேசத்துக்கு போக வேண்டாம். புரியுதா? ஏதாவது உங்களுக்கு பிடித்த ஒரு நாள் கிறிஸ்டிய ஸ்தாபனத்துக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்திய தேசம் எப்படி இருப்பார், இந்திய தேசம் எப்படி இருப்பார், எவ்வளவு சுவிசேஷம் பரவல இடம் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கு பாருங்க, எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க. சுவிசேஷம் நம்மை சுத்தமா வைக்கக்கூடிய சுவிசேஷம் போதாது வாழ்க்கை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எவரே நம்ம என்ன துதிகள் எப்பொழுதும் துதிக்கிற ஒரு தொழில்களோட நம்ம வாழ்க்கை இருக்கணும், கனிவுற்ற வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவனை கடைசி பொழுது சொல்லிட்டு ஆண்டவர் காதுலன்னு கேட்கிறார், வற்புறுத்தல். ஆண்டவர் ஏதோ ஆசைப்படிட்டு தட்டுகிறேன் அவர் வலுக்கட்டாங்க. யாரையும் வீட்டுக்கு வரக்கூடாது. எந்த மதத்தையும் அவர் மாற்ற சொல்லலை. யாரும் வேதம் முழுவதும் அரசு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதம்னு ஒரு வார்த்தை கிடையாது. ஆண்டு மதத்தை ஸ்தாபிக்க வரல. செத்தா நீ நரகத்து கொண்டே சொல்லி காப்பாத்துக்கு தான் வந்த. நீங்கள் அதை வாழ்ந்து கட்டுமா? தங்கியாவரம் சரியா நம்ம திருமணம் சார்பாக எல்லாமே இந்த உலகத்துக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நடந்து எப்படியோ இனிமே தலைமை பொறுப்பில் இருக்காங்க. சரி, எலெக்ஷனுக்கு யாரும் சரி நடுக்கத்தோடு பயத்தோடு வரணும். பணம் இருக்கு வந்தாங்க தேவனுக்கு குழு கணக்கு கொடுக்க செத்த வினாடி அடுத்த வினாடி தேவ சமூகத்தில் கதற வேண்டிய காரணம் தப்ப முடியாது. நீங்களாவது பசுத்தங்களா வாழக்கூடாது. திருமணத்துக்காக ஒரு நிமிஷம் வாழ்க்கை ஒரு நிமிஷமா ஜெபிக்க கூடாதா? சுயாதீன பிரமாணத்தை இஷ்டப்படி எப்படியும் வாழ்த்துக்கள் சொல்ல. புரியுதா? ஆமா. கனியை மட்டும் புசிக்காது சொல்லிக்க அப்படிதானே? புசிக்கிறோமா? ஆமா. நன்மைக்குமே அறியாத காட்டி கொடுக்காத அவருடைய தேவன் செய்யாத காரியத்தை செய்யாத கசப்புள்ள வாழ்க்கையை விட்டு விட்டு ஏழைக்கு ஆண்டுடைய பாதுகாப்புகள் வர ஆண்டு தாமே உங்களுக்கு எனக்கு திரும்பி செய்வாங்க. காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 78, இருட்சாண்டு கீதம் 193, கிறிஸ்தவ கீர்த்தனை 81. ஆராதனை கீதங்கள் 78, இருட்சாண்டு கீதம் 193, கிறிஸ்தவ கீர்த்தனை 81. துரிதங்கிய பரமண்டல சேகரம். Tulitangia para mandala
அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, உம்மை பரிசுத்த இருதயத்தோடு ஆராதித்து ஆண்டவர்கள் இருதயத்திலிருந்து நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்துக் கொள்ளும்படியாக சொல்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரை படைக்கப்பட்ட பாய் காணிக்கைகள், சோத்திர காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் உம்முடைய இடத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகில் ஆண்டவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பலனை ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரை உம்முடைய சன்னிதானத்தில் படைத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவர்கள் படைத்ததற்கான நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படியாக சொல்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒருவர் வெறுமையாக செல்லாமல் உடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக கடந்து செல்ல கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. மீதி நேரத்தில் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான சோஸ்திர ஜெபத்தை எழுதுவோம். ஆராதனை கீதங்கள் 521. சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வஜோதன பிதாவே, 54 அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லாம் மனிதர்களுக்கும் தேவப்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் சோஸ்திரம் செலுத்துகிறோம். தேவனுக்காக காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நோக்குகிறோம். விசேஷமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளை உலகத்தை மீட்கிற நிம்மதியான நட்புக்காகவும் கிருபை நன்மைகளுக்காகவும் நம்பிக்கைக்காகவும் சோஸ்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாக தெரிந்து கொள்வர்களாக இருக்கும். எங்களை ஒரு ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தம் மீதுள்ளவர்கள் நடக்கும். எங்கள் வாழ்க்கையாலே மாத்திரமல்ல நடக்கையினாலும் கிறிஸ்தவப்படுத்தவும் தேவத்துவங்கள் எல்லாவற்றும் முதல் உணர்வை எங்களுக்கு அறிவு செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாளிலே உடைய சமூகத்தில் உங்கள் மக்களுக்கு ஆராதனை ஏறெடுப்பதற்கு அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை உமக்கென்று இந்த வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாளில் மாத்திரமல்ல ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையும் நீதியும் உள்ளவர்களாய் நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பயத்துடனும் நடுக்கத்துடனும் நாங்கள் உண்மை பணிந்து கொள்வதற்கு கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. வேத வசனத்தை பயத்தோடு இதயத்தில் பதிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணித்து செல்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகபலன் ஜீவன் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளபடியாக சொல்கிறோம் அப்பா. எல்லா பலவீனங்களையும் மாற்றி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் உன்னை போல் செலுத்து வருவதற்கு கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டப்பட்டவர்கள் எப்பொழுது பயன்பாடுகள் சொன்ன ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானித்து உங்களுடைய கட்டளைகளுக்கும் உங்களுடைய கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படித்து நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. முதல் நான் எந்தவன் நான் சுமப்பேன் நான் தப்புப்பேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்வை காணப்படுகிற எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் நீர் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவிக்கும்படியாக சொல்கிறோம் அப்பா. நாங்கள் இப்பொழுதும் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்திற்கு விலகாத பிள்ளைகளாக ஒரு நல்ல பங்கை அனுதனும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை உடைய சமூகத்தில் முன்னால் பண்ணிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்தவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்கிறோம் அப்பா. அவர்கள் இதயத்தின் வேண்டுதல்கள் விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீர் அனுகிரகம் செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. பெருமையான பாத்திரமாக உடைய சமூகத்தில் வந்தாலும் ஆண்டவரை உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட பாத்திரமாக நாங்கள் நடந்து செல்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. உயவன் கையில் நம்முடைய களிமண்ணை போல நாங்கள் எங்களை உம்முடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை அணிந்து கொள்ளும்படியாக சொல்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய மகிமையும் உம்முடைய கனமும் வெளிப்படுவதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக மிஷனரிகள் மூலமாக அநேக ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டது போல ஆண்டவரே நாங்கள் அகிலமங்கம் சென்று உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்களை காணப்படுகின்ற குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை எண்ணியாமல் உங்களுடைய இரக்கங்களை நிமித்தம்
கிருபை நிமித்தம் எங்களை மன்னித்து பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய வேத வசனத்தின் நிமித்தமாக எங்கள் இருதயத்தை பலன் கொள்ளவும் அவர்கள் சரணங்கள் இளம்புகள் எல்லாம் உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் பலன் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே தகையவன் சபைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சபையில் உள்ள பணியாளர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பணிகளை செய்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரண்டாமே நீர் மிகுந்த பலனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய சங்கத்தில் விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் ஆண்டவர் நல்லிடத்தில் விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் ஆண்டவர் 30, 60, 100 பலன் கொடுப்பதற்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவர்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்வதற்கும் எனக்கு தந்த கிருபைக்காக செலுத்துகிறோம் அப்பா. அநேக இடங்களில் ஆண்டவரை உண்மை தொழுது கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இருப்பதில்லை என்பதை நாங்கள் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிற வேலைக்காக செலுத்துகிறோம் அப்பா. உண்மை அறியாத பிள்ளைகள் அநேகர் இருந்த போதிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய மந்தையில் கூட்டி சேர்க்கப்படுவதற்கு கிருபை செய்யும்படியாக செலுத்துகிறோம் அப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரை சோதனைகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் நாங்கள் வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீர் எங்களோடு உன்னோடு கூட ஆசீர்வதிப்பை சொல்லுவோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. வாழ்வில் காணப்படுகின்ற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லுவோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் கவலைகளையும் சந்தோஷ கழிப்பாக மாற்றும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உண்மை நம்பி உடைய சங்கத்தில் வந்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு திருவாதவரை நித்திய ஜீவனை அடைந்ததான பணியை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்யும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த உலகம் எப்பொழுதும் மகிமை வெளிப்படுத்துகிறது போல வானமும் பூமியும் மகிமை வெளிப்படுத்துகிறது போல உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிற நாங்கள் உடைய ஜீவ சுவாசத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாங்கள் அனுதினமும் உடைய மகிமை வெளிப்படுத்த உண்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. உடைய சத்தியத்தின் பாதை ஆண்டவரை நாங்கள் நித்தமும் நடப்பதற்கு கிருபை செய்யும்படியாக சொல்லுகிறோம் ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டவர்களுக்கு சொல்லும் ஆண்டவரை. பாவை இருளில் அடிபட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பலன் கொடுக்கும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உம்முடைய ஒளியில் நடந்து உலகிற்கு ஒளி வீசுகின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு கிருபை செய்யும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. கிருபை ஆண்டவரை சபையோட சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்களை திருந்தமை நீர் பாதுகாத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. உலகம் முழுவதும் திருந்தமை நீர் தாங்கி பரிநடத்தி உலகம் மாறும் இரண்டு திருந்தமை நீரே தேவனாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லுகிறோம். எல்லா விதமான சோதனைகளிலும் பரவிக்கொண்டிருக்கின்ற பல விதமான வியாதிகளில் இருந்து பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. நாமத்தின் நிமித்தம் விடுதலை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளால் ஒரு கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக இந்த ரத்தத்தின் நிமித்தமாக உடைய தடுப்புகளின் நிமித்தமாக நாங்கள் மன்னிக்கப்பட எங்களுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய மீறுதல் நிமித்தமாக எங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக நாங்கள் காயப்பட்டே நாங்கள் அந்த காயங்கள் நிமித்தமாக நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் எப்பொழுதும் உடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. முதலாவது ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள் இப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லுகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரை இந்த உலக ஓட்டத்தில் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்குரியவைகளை உம்முடைய நீதியை நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்லுகிறோம் அப்பா. இதனால் முழுவதும் எங்களுக்கு கிருபையாய் பாதுகாத்து பணிநடத்தபடியாக சொல்லுகிறோம் அப்பா. 6 நாள் வேலை செய்து 7வது நாளில் போயிருந்து ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தபடியாக சொல்லுகிறோம் அப்பா. இந்த ஒரு நாளில் ஆண்டவரை நிகழ்ச்சி ஒவ்வொரு கூடுகைகளையும் இவர்கள் ஆசீர்வதித்து தேவியை பிரசன்னராக இருந்து வழிநடத்தபடியாக சொல்லுகிறோம் அப்பா. இதே நேரத்தை அளவை கருத்து தருகிறோம். நீரை பொருட்படுத்த வழி நடத்தும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. இத்தருணத்தில் அருளப்பட்ட பிள்ளைகள் பதவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிற வாக்குகள் இருக்கிற கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே சிந்தித்து தருகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மளோடும் என்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக.
நிறைவு விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 639, இரண்டாண்டு கீதம் 380, பாமாலை 243. ஆராதனை கீதங்கள் 639, இரண்டாண்டு கீதம் 380, பாமாலை 243. நேர்த்தியானது அனைத்தும் சென்னம் பெரிதல். ஆ
எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் எப்பொழுது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே போகிறார்.